இயலை தேடி கேள்வி பதில் தொகுப்பு. தத்துவஞானி இரா. பெருமாள் ராசு. மனிதன் குரங்கிலிருந்து தோன்றியவனா? வாறு இல்லை என்றே தோன்றுகிறது. மனித இனம் தோன்றியதிலிருந்து அதன் தனித்தன்மையுடன் இருக்கிறது. சில இனம் காலப்போக்கில் அழிந்திருக்கிறது. சிலது புதிதாக தோன்றியிருக்கலாம். எல்லாவற்றுக்கும் இருக்கும் ஒரே ஒற்றுமை, அனைத்து உயிரினங்களும் பூமியில் இருப்பதுதான். பூமிதான் அடிப்படையாகும். மிருகம், செடி, கொடி இவைகளில் இருக்கிற அதே ஆதாரப்பொருள் மனிதனிடமும் உள்ளது. ஆனால் மனிதனிடம் இந்த உலகத்துக்கு சம்பந்தப்படாத 2 ஆதாரப்பொருட்கள் உள்ளன. அந்த 2 ஆதாரப்பொருட்கள் மனிதனுக்குள் இருப்பது எப்படி? அவைகள் இங்கிருந்து வந்திருக்க முடியாது. அப்பொழுது அவை எங்கிருந்து வந்தது? ஹியூமன் சயின்ஸ் கார்பன் டேட்டிங் முறையை பயன்படுத்தி அறிந்த உண்மை என்னவென்றால், மனிதன் இப்பொழுது அடைந்துள்ள இந்த அறியும் திறனை அடைய 13 பில்லியன் இயர்ஸ் ஆண்டுகள் கடந்திருக்க வேண்டும். ஆனால் மனிதனின் உடல்கூறுகளை ஆராய்ந்து கூறும்போது உடலின் வயது 8 பில்லியன் இயர்ஸ் எக்ஸ்ட்ரா ஆகியிருக்கும் என்கிறார்கள். ஆகவே இந்த 5 பில்லியன் இயர்ஸ் அதிகம் எப்படி கிடைத்தது? அவை இங்கே கிடைத்தவை அல்ல. மகாபாரதத்தில் குந்தியின் புத்திரன் கர்ணன் சூரியனுக்கு பிறந்தான் என்று அறிகிறோம். அதேபோல் திரு எரிகன் டெனக்கன் என்பவரின் காட்ஸ் ஃப்ரம் தி அவுட்டர் ஸ்பேஸ் என்ற புத்தகத்தில் மனிதன் வெளியில் இருந்தே வந்திருக்க வேண்டும் என்கிறார். மனிதன் உடல் ரீதியாக இந்த உலகத்தில் இருக்கிறான். ஆனால் மனிதனின் உள்ள ரீதியாக ஏற்பட்ட பரிணாமம் வெளியில் இருந்தே வந்திருக்க வேண்டும். ஆகவே இந்த பரிணாமம் மனிதனுக்குள்ளே பரிணாமமே தவிர இன்னொரு இனத்திலிருந்து வந்தது அல்ல.